தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரு சதீஷ், ஆரோக்கிய சதீஷ், இன்னும் கூட நான் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களெல்லாம் சந்திக்க வரேன் அப்படிங்கிற எந்த அந்த பரப்புரை மாடலும் இல்லாமல் எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு, ஓட்டு போட வந்துடுவார் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஊட்டுதல் மட்டுமே தேர்தல் களத்திற்கு போதுமான விஷயமா? இல்லை, இன்னைக்கு கட்டமைப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்குமா? இல்லை, இன்னைக்கு மணி சார் சொன்னதில் அதில் ஒன்று இன்னும் கொஞ்சம் ஆடப் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் மயமாக ஆக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கேட்டிங்க, மோடி அவர்களால் ஆகிட்டோமான்னு. மோடி அவர்களால் ஆகப்படல, ஓகேங்களா. கொரோனானால் ஆக்கப்பட்டோம், புரிஞ்சுங்களா. கொரோனா எப்போ வந்துச்சோ அப்போ தான் நம்ம டிஜிட்டலாக வந்தோம். நம்ம வழக்கு கூட நம்ம வந்து ஹைப்ரிட் மாடலில் நம்ம நடத்திக்கலாம், வெப்கேமில் நம்ம வந்து வழக்கை கூட நடத்தலாம் அப்படின்ற ஒரு இது எனக்கு வழக்கறிஞராக நாங்களே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து அந்த டைமு, அந்த லேர்னிங் பீரியடு, இதுக்கு எல்லாமே வந்தது கொரோனா தான் காரணம். இந்த டிஜிட்டலமயமாக்குனதுக்கு கொரோனா ஒரு பெரிய ரீசன். இன்றைக்கி ஒரு இன்விடேஷன் வைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு இன்விடேஷன் வைக்கிறீங்க. இன்றைக்கி எவ்வளோ இன்விடேஷன் போய் நம்ம தேடி தேடி ரோடாக வீடு வீடாக போய் கொடுக்குறோம். இன்றைக்கி கொடுக்குற இன்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா மோராலஸ் வந்து இன்வைட்டாக ஆகிடுச்சு. இன்றைக்கி இன்வைட்டில் தான் எல்லாத்துக்கும் நான் இன்வைட்டாக பண்ணுறது. அதாவது சில சொல்லப்போனால் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கூட இன்றைக்கி வந்து நான் வந்து பத்திரிக்கை அடித்தது கிடையாது. அது எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு பிரின்சிபலாகவே வச்சுட்டோம், ஒன்லி இன்வைட்டு, ஓகேங்களா. பத்திரிக்கை அடிக்கலைங்கன்னே சொல்லிடுறது, ஓகேங்களா. இன்வைட்டு தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றோம், எல்லா மக்களும் வராங்க போகிறாங்க, நமக்கும் அப்படி தான் வருது. நம்ம முன்னாடினா வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சியா, இதில் வச்சியா, பழம் வச்சியா, கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை இருந்தது போக, இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கே அவங்க ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நடைமுறையை பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்களை கொரோனா வேர்ல்டுக்கே வந்துச்சு, கொரோனா வேர்ல்டுக்கு தான் வந்துச்சு சார். ஆனா முறை எங்க இருக்குது? கொரோனாக்கு முன்னாடி நீங்க இன்வைட்ட என்னைக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வைட்ட ஒத்துக்க ஆரம்பிச்சீங்களா? இல்லன்னா தபால் மூலமா நான் சொன்னேனா ஒத்துக்க ஆரம்பிச்சீங்களா? இப்படிங்கிற டிஜிட்டல் இந்தியாங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கொரோனானா அது வேர்ல்ட் ஃபுல்லும் கொரோனா வந்துச்சு. அதுதான் சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து இளைஞர் கையில இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கும் அமெரிக்காவுல வாக்குச்சீட்டு முறை தான் இருக்கு, அங்கேயும் டிஜிட்டல் அமெரிக்கா தான் சார். வாக்குச்சீட்டு அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட 1/3 பாப்புலேஷன் கூட அவங்க கிடையாது. நாட் ஈவன் 1/3 பாப்புலேஷன். நம்ம 140 மில்லியன் இருக்கோம். அங்கேயும் நீங்க ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபெடரல் செட்டப்பும் இங்க இருக்கிற நமக்கு வந்து எலெக்ஷன் செட்டப்புமே டோட்டலா டிஃபரெண்ட். அது நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபெடரல் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இதோ நம்ம எலெக்ஷன் முறையோட அது ரொம்ப கஷ்டமான ஒரு முறை. என்னன்னு கேட்டீங்கன்னா மணி சார் சொன்னதுல இருந்தே சொல்றேன், டிஜிட்டல் இந்தியான்னு சொன்ன மோடி கூட இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யறாரு, எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு. ஆனால் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லக்கூடிய விஜய் எல்லா மாவட்டத்துக்கும் போகிறாரு. மக்கள் அதை எதிர்பார்க்க மாட்டாங்களா? மதுரையில வந்து விஜய் வந்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எலெக்ஷன்ல நிக்க போறது வந்து தெற்கு விஜய், வடக்கு விஜய் எல்லாமே அது சொன்னாரு. இன்னைக்கு ஓட்டர் ஐடி எடுறா அன்னைக்கு வருவான் வெளியில, ஒரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டூயிங் எ ரெப்ரசன்டேஷன் வித் கம்யூனிகேஷன். நீங்க சொன்னது வந்து இன்னைக்கு இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரீச் ஆயிருக்கா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு போன கரூருக்கே அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதனால தான் இன்னைக்கு உள்ளரங்கத்துல மட்டுமே நடத்துறாப்ல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவர் ஃபங்க்ஷனை வந்து அவர் வெளியில போட்டு நடத்தல, ஒரு உள்ள கிரகத்துல வந்து நடத்துறாரு, இவ்வளவு பேர் தான் வரணுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ இன்னைக்கு விஜய்க்குன்றதுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த கூட்டம் கூடுறது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கிறதுனால மக்கள் இதை வந்து ரொம்ப பயன்படுத்தி மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்குவாங்க. இதை பற்றி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்னீங்க கிராமத்து சைடு ஏற்கனவே விஜய் இயக்கங்கள் வச்சு பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த செட்டப், இந்த பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்களா இல்லையா, ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா இல்லையாங்கிறதுக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சா என்ன ஸ்ட்ராங்காக தானே இருந்தால் ஆகணும், அப்போ தானே திருட முடியாது, இல்லைன்னா அப்போ தானே ஓட்டு எக்ஸ்ட்ரா போட முடியாது. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழட்ட லெவலில் இப்போ வந்து விஜய் வந்து இங்கே தான் இருக்கிறார், சிட்டியில் தான் இருக்கிறார், கிராமத்துக்கு போல. ஃபர்ஸ்டே கிராமத்தில் உட்காந்துட்டார் சார், சேரை போட்டு உட்காந்தாச்சு, ஓகேங்களா. இங்கே சிட்டியும் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது குட் சான்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் விஜய். விஜய் இன்னைக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு திமுக கூட்டணி எப்படி இருக்குது?
ஊசல் அந்த மாதிரி தான் அப்ப இருக்குது. உட்கார்ந்துட்டே இங்கே ஜெயிக்கலாம்னு அங்கேயே பாக்குறாரா? இருக்குது. சாரி, உட்கார்ந்துட்டே ஜெயிக்கலாம்னு பாக்குறாரா? ஏன் சார், ஏன் ஜெயிக்க முடியாததுக்கு என்ன இருக்கு? ஜெயிப்பாரு, அவ்வளவுதான். ஏன்னா என்ன சான்ஸ் இருக்கு? ஏன் வந்து நீங்க நேர்ல போயிட்டு நீங்க வந்து இவ்வளவு கான்ஃபிடென்ட் என்னன்னு சொல்றீங்க? அது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல. இல்ல, நான் தான் சொல்றேன் சார், நீங்க பதில் சொல்ல முடியலையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பத்திரிக்கை வைக்கலன்னா வீட்டு விசேஷத்துக்கு வருவானா மாட்டானா? இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா வீட்டு விசேஷத்துக்கு வரானா மாட்டானா? சோ உலகம் மாறிக்கிட்டே போகுது சார். பிளஸ் எங்க இருக்காங்க? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க? யங்ஸ்டர்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இட். யார்கிட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு எல்லா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் தலைவருக்கே வந்து 50 வயசு தான். ஆனா இங்க தலைவருக்கே 50 வயசு. சோ இளைஞர்கள் கூட்டமும் இந்த மொத்தமா சொல்லும் போது ஜென்சி, அதாவது அக்ராஸ் தி குளோப் நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். இப்ப மக்கள் எப்ப நோக்கி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸ், லா, இங்க இல்ல சார், யூஎஸ்ல they're going towards it. இப்ப இன்னைக்கு டெக்னாலஜியை தவிர்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா they want to do the correct system. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜிங்கிறாங்க. இன்னைக்கு கரெக்ட் சிஸ்டத்தை தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் குறிப்பிட்டது வந்து என்னது? பாஜகன்னு குறிப்பிட்டாரு. பாஜக குறிப்பிட்டதுல என்ன தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா மோடியா லேடியான்னு யாரு கேட்டா? அம்மையா ஜெயலலிதா கேட்டாங்களா? இன்னைக்கு போய் கூட்டணி வச்சிருக்காங்களே, இது இந்த அதிமுகவை வந்து மக்கள் ஒத்துக்குவாங்களா? மோடியா லேடியான்னு நான் வாழ்க்கையிலே செய்த ஒரே தவறு இவங்க கூட கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பே கேட்காத ஒரு அம்மா வருத்தம் தெரிவிச்சது வந்து பாஜக கூட்டணிக்கு. அந்த பாஜகவோட இன்னைக்கு போய் கூட்டணியில இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஒன்லி a வாஷிங் மிஷின். இவங்க கேஸ் இருக்குது, இவங்க மேல இது இருக்கு. இது அதிமுக இருக்க எல்லா கூட்டணியும் யோசிச்சு பாருங்க. அமமுக அவருக்கு ஃபெரா கேஸ், எலெக்ஷன் கேஸ், பாமக சிபிஐ கேஸ், ஓகேங்களா? இவங்க நம்ம ஏடிஎம்கேல கேஸே லிஸ்ட் பண்ணலாம். அதாவது அப்போ ரொம்ப கிளியரா இருக்காங்க. நம்ம கட்சிகளை விமர்சிச்சுட்டு மட்டும் இருந்தா போதும், நமக்கு வாக்களிச்சிருவாங்க சார். இன்னைக்கு மக்கள், நான் சொல்றேன் சார், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாம இருக்குதா? எல்லாமே இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இப்ப எல்லாருமே வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்காக இருந்தாங்க சார். எதிர வேற கட்சிகளும் இருக்கு. எம்ஜிஆருக்காக இருந்தாங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைதை துரைசாமி அண்ணன் பேசும்போது ஒன்று சொன்னாரு. நான் வந்து சைதையில் நிக்கலண்ணே, அருப்புக்கோட்டையில் போய் நின்னேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாராம் எம்ஜிஆர். இல்லை, நான் சைதை தான், எனக்கு இதுதான் ஊரு, நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு எம்ஜிஆர்ட்ட அவர் சொன்னாராம். எனக்கு ஓட்டு போடுறாங்களா உனக்கு ஓட்டு போடுறாங்களான்னு எம்ஜிஆர் கேட்டதா அவர் சொன்னார். அவர் பேட்டியில் அவர் சொன்னார், உங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க, அப்புறம் எங்கே நீ போய் நிற்க வேண்டியது தானே அப்படின்னு. இல்லைண்ணா, எனக்கு சைதைங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சுண்ணே, அதனால இங்கே நிற்கிறேன். அதுக்கு மதிப்பு கொடுத்து அங்கே சீட்டு கொடுத்தாராம். ஓகேங்களா? அதுல அவர் தோத்தும் போயிட்டாராம். விஜய்க்காக ஓட்டு இல்ல அது தோத்தும் போயிட்டாராம். அது தோத்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு நீ தான் அதிமுக ஃபர்ஸ்ட் மேயர்னாராம். இது அவர் தான் சொன்னார் ஒரு பேட்டியில. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய்கான விஜய்காக இருக்கிற இதுதாங்க, அதான் ஃபேஸ். இன்னைக்கு விஜய் வந்து சினிமாக்காரன் சொல்றாங்கல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்கன்னா என்ன தொழில் செய்யறாங்கன்றது நல்லா யோசிச்சு பாருங்க மக்களை. இவங்கன்னா என்ன தொழில் செஞ்சாங்க? இவங்கன்னா என்ன தொழில்? இன்னைக்கு விஜய் சினிமாக்காரன்னா கலைஞர் என்ன, ஸ்டாலின் என்ன தொழில் பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன தொழில் பண்ணாரு, அவர் கொள்ளு பேரன் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த தொழில்களை வந்து லிஸ்ட் பண்ணுங்களேன். ஏன்னா ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்களா, வக்கீலா இருந்தாங்களா, என்ன பண்ணாங்க? இல்ல திமுக ல இருந்து யார் அப்படி என்ன சொல்லுங்க சார். அப்படி யாரும் இல்ல, நான் தான் சொல்றேன், சினிமாக்காரன் சொல்றீங்க. அந்த சினிமாக்காரன் தான் கேக்குறேன் நானு. யார் விமர்சிச்சா? அப்படி எல்லாரும் தானே சார் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஸ்டாலின் சொன்னாரு, ரோட்ல போயிட்டு இருக்காங்க வந்து இந்த தெருமுன கூட்டத்துல இருக்கவங்க வரைக்கும் விமர்சிக்கிறாங்க. நான் தான் கேட்டேன், இவங்களோட தொழில் என்னன்றதை யாரும் விமர்சிக்கத நம்ம இங்க எடுக்க முடியாது. நான் சொல்றேன் சார், இது மக்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் சார். யாரும் விமர்சிக்கத பண்ண முடியாது. முதலமைச்சர் அதுதான் நான் சொல்றேன். திமுக தலைவர் சொன்னாரா? சினிமாக்காரன் எப்படி சொல்ல முடியும்ங்கறேன். ஏன்னா இவங்களுக்கு தொழிலே கிடையாது, எடுக்க முடியாது. இவங்களுக்கு தொழிலே கிடையாது சார். இவங்க தொழில் வந்து அரசியல் மட்டும் தான். இவங்களோட தொழிலே என்னன்னா, யார் தொழிலே அரசியல் மட்டும் தான். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா அது சொல்லலாம். யாரோ ஒருத்தர் சொல்றத நம்ம விமர்சிக்க. ஸ்டாலின் எந்த புள்ளியிலையுமே விஜய சினிமாக்காரன் விமர்சிக்கல. ஏன்னா இப்ப நம்ம அதை விவாதத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. அதுதான் சொல்றேன். இப்ப இன்னையில இருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? இல்ல, எந்த சினிமாக்காரங்களுமே வந்து விஜய சினிமாக்காரன்னு சொல்ல மாட்டாங்களா? சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு என்ன சொல்றாங்க? சினிமாக்காரன் சொன்னாங்க. விஜய் அதே ஆட்டத்துல தான் இவரை கொண்டு வர்றாங்க. சோ இவங்களோட தொழில் என்னன்றத மக்கள்கிட்ட இவங்களே சொல்லட்டும்ங்கறேன். அவ்வளவுதான், நான் வேற எதுவுமே தப்பா பேசல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூத் ஆர் பிகைண்ட் விஜய். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி 85 வாக்காளர் அவர் சினிமா சீட் எல்லாம் சொன்னாரு. எனக்கு தெரியல, இணையத்துல வந்து அதே டிஜிட்டல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 1,30,00,000 பேரு அவரோட எலக்ட்ரோல் ஐடி, ஆதார் ஐடிய
பதிவு செஞ்சு விஜயோட கட்சியில இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அது அந்த 1,30,00,000 பேர் யாருன்னு சொல்லி அவங்க சொல்லட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு நியூ இந்த இது சொல்ல போனா ஆல்ரெடி வந்து விஜய் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு நடைமுறையில் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கேஸ்ல திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் தான் போய் மன்னிப்பு கேட்டிருக்கு. இன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு வந்து 3 வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ரிப்போர்ட் போட சொல்லி, இவர் எப்படி அந்த சிம்பலை வந்து நீங்க கொடுத்தீங்கன்றதுக்கு. இன்னைக்கு காவேரி இஷ்யூ வந்திருக்கு. ஆனா இந்த எல்லா இஷ்யூக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட தொடக்க விழா பேசப்படுதுன்னா இதுதான் டிஜிட்டல் மயம். இந்த 2 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மயமாக்குனா 1,30,00,000 சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த 2 கோடி வந்து காத்துல எழுதி வைக்கலாம். என்ற 2 கோடி இருக்காங்க, 1 கோடி இருக்காங்க, மொத்தம் இருக்கிற ஓட்டே 5,25,00,000 தான். 1,30 நான் இருக்குன்றேன், 2 கோடி 4 கோடிங்கிறாங்க. அப்புறமேட்டு விசிகாக்கு, நாம் தமிழருக்கு, டிஎன்பிஎஸ்பிக்கு இவங்களுக்கு ஓட்டு ஆளுங்களே கிடையாது. சதீஷ் எடுபடும்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 40% 40 and 30% சொல்லியிருக்காங்க. காலம் தான் பதில் சொல்லணும் 7% சொல்லியிருக்காங்க. எடுபடாதுங்கிறது 50% மேல சொல்லியிருக்காங்க. 53 63 சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்க வச்சீங்கனாலும் எல்லா கட்சிக்கும் உள்ள ஓட்டம் டோட்டல் ஓட்டு, ஏன்னா நம்ம சேனல் வந்து நியூட்ரல் சேனலுங்கிறதுனால எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு என்ன சதவீதம் ஓட்டு இங்க வரும் அப்படிங்கறத வந்து நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். நீங்க ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னாவே 40ல இருந்து 30 பாத்தீங்கன்னா 35 வந்துருச்சு. ஓகே, எதிர்கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 40 30 நீங்க வச்சு 35 வச்சுக்கோங்க, 100க்கு 35 வச்சுக்கோங்க போதும். இது எடுபடும். 35 எடுபடும்னா விஜய்க்கு ஓட்டு அளிக்க போறவர்கள் 35 பேர். ஓகேங்களா? காலம் தான் பதில் சொல்லுங்கிறது அந்த டயலமால இருக்க ஓட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 7%. இது 53-63 இதுக்கு ஒரு காம்பினேஷன் போட்டீங்கன்னா 16 வச்சுக்கோங்க அவங்களது. ஓகேங்களா? 60% ஓட்டை வந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மற்ற இதர கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றேன். சரி, அப்போ இந்த 63 பேரும் விஜயால அட்ராக்ட் பண்ணப்படல. ஆமா, டிஜிட்டல் மீடியால இல்ல ப்ராப்பரா இது. ஆமா, இது 63 பேரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு உண்டான இது நியூட்ரல் சேனல்ன்றனால எல்லாருமே பாக்குறாங்க. ஓகேங்களா? எல்லா கட்சிக்காரங்களும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம 100% எப்படி வர முடியும்? 100% நமக்கு 35% எடுத்தாவே நம்ம பாஸ் மார்க். 1977ல எம்ஜிஆர் வெறும் 30.5% தான் எடுத்தாரு, ஆட்சி அமைச்சிட்டாரு. இங்க 35% இருக்கும் போது இது வெல் அண்ட் குட்.